வணக்கம் நண்பர்களே. தமிழக திரைப்பட வரலாற்றில் டைட்டில் சாங் போடும்போதே கதாநாயகன் தோன்றி நடித்து பாடிய திரைப்படம் எது ஒன்று தெரியுமா? எந்த ஆண்டு வெளிவந்தது, யார் நடித்து வெளிவந்தது என்று தெரியுமா? 1970 ஜனவரி 14 அன்று பொங்கல் வெளியீடாக வந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படம் தான் அது. நீலகண்டன் அவருடைய இயக்கத்தில் என் சூம் அவருடைய தயாரிப்பில் KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் மிக அழகான பாடல்களை கவிஞர் கண்ணதாசனும் புலமைப்பித்தனும் எழுத புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி லட்சுமி அம்மா எல்லாம் நடிக்க வெளிவந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படம் தான். என்ன பாடல்! சத்தியம் நீயே தர்ம தாயே என்கின்ற பாடல் தான் அது. இந்த படம் தான் ஒரு கதாநாயகன் தமிழில் முதலாக டைட்டிலில் தோன்றி அறிமுக பாடலாக பாடிய முதல் திரைப்படம். அதுக்கு பின்னாடி நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆயினும் அதற்கான முன்னெடுப்பை செய்த ஒருவர் யார் என்றால் அது புரட்சித் தலைவர் ஒருவரையே சாரும். இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலாக ஓடியது. புரட்சித் தலைவரின் வெற்றி பயணங்களில் இது ஒரு படிக்கல்லாக அமைந்தது என்று கூறினால் மிகையல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது டைட்டில் சாங் படம் வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா 1964 புரட்சித் தலைவியில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த 1000 ரூபாய் என்கிற படத்தில் வருகின்ற டைட்டில் சாங் மட்டும்தான். அந்த எந்த கதாநாயகி தோன்ற மாட்டார்கள். ஆனால் கதாநாயகன் தோன்றி பாடிய முதல் பாடல், இடம்பெற்ற முதல் திரைப்படம் மாட்டுக்கார வேலன் என்றால் மிகையல்ல. பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான, பல சரித்திரங்களுக்கு சொந்தக்காரரான, புதிய வரலாறுகளை எழுதிய புரட்சித் தலைவர்களுடைய இன்னும் ஒரு படிக்கல்லாக, சாதனை மகளுமாகத்தான் இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதன் பிறகு எத்தனை படங்களில் கதாநாயகன் தோன்றி பாடினாலும் முதல் படம் எதுவென்று நாம் கேட்டோம் என்றால் அது மாட்டுக்கார வேலன் என்பதுதான் சரியான விடையாக இருக்க முடியும். 1970 ஜனவரி 14 பொங்கல் வெளியீடாக வந்த மாட்டுக்கார வேலன் தான் முதலாக கதாநாயகன் தோன்றி டைட்டிலில் பாடிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம். இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான புரட்சித் தலைவரின் சாதனைகளை அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.